தமிழக வெற்றி கழகத்தினுடைய டிவிக்குடைய கொள்கை சாங் நீங்க தான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாரே ஸ்பெஷலா உங்களை தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள். எனக்கு அப்பயும் அதுதான் ஃபீல் ஆச்சு. நம்ம ஒரு ஐடியாவை பேசணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம எல்லாருமே ஒரு சமூக படிநிலையிலேருந்து வரோம். நம்ம தவிர்க்கவே முடியல, நம்ம ஒத்துக்கவே இல்லைனாலும் நம்ம ஒரு சாதிய சமூகத்திலேருந்து தான் வரோம். அதனால் நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ நம்ம பேசுகிறது சரியா, இல்லை நம்ம ஒரு வேளை இன்னும் ட்ரெண்டிங்காக ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு ஸ்டண்ட் பண்ணணுமா, இல்லை நம்ம என்ன மாதிரியான பாடல்களை எழுதணும்னு எனக்கு எப்போவுமே என்னுடைய ஐடியாலஜி மேலே ஒரு டவுட் இருக்கும். ஆனால் நான் எதுலேயுமே போய் என்னை போட்டுக்க மாட்டேன். இதுதான் நான் டிஃபைன் பண்ணிக்கிட்டதே கிடையாது. ஏன்னா நான் எதுன்னு எனக்கு தெரியாது, நான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் தான் விஜய் சார் என்னை செலக்ட் பண்ணப்போ நான் ஒரு விஷயம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி ஒரு யங்ஸ்டருக்கு இருக்குதுன்னு அவர் ரீட் பண்ணியிருக்காருல. அப்போ நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவரும் ரைட் பர்சனை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் எனக்கு அது ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிட்டு தான் நான் அதை ஒர்க் பண்ணேன். ஏன்னா இப்போ நம்முடைய கலையும் அரசியலையும் நம்மளால் பிரித்து பார்க்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கை தான் நம்முடைய அரசியல், நம்முடைய கலை தான் நம்முடைய வாழ்க்கை. இப்படி எல்லாமே ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிருக்கும் பொழுது ஒரு பாட்டு, அது ஒரு கொள்கை பாட்டு, மக்கள் மத்தியில் என்ன வேலையை செய்யும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு 2 மாதம் ஒர்க். இது ஒரு 2 மாதம் நான் எப்படி இதை மக்களுக்கு கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், எப்போவுமே இப்போ இந்த என்ஜாமியில் கூட அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, இந்த கம்போசர் யார், கம்போஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிலாம். அது மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எழுதும்போதே எனக்கு மெட்டு வரும். ஐ எம் அ நேச்சுரல் மியூசிஷியன். நான் கற்றுக்கவே கிடையாது. அப்போ எழுதும்போதே நமக்கு மெட்டு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மெலடி யார் போடுறாங்களோ அவங்க தான் கம்போசர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு அந்த பாட்டில் அப்படி ஒரு சம்பவம் ஆனதுனால என்னால் நம்ம கம்போஸ் பண்ணுறோமா இல்லையா, இல்லை நம்மளே டவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த பீரியட் முடிஞ்சது உண்மையாகவே விஜய் சார் தான் என்னை அதிலேருந்து வெளியேற்றார். ஆக்சுவலி நான் போய் கேட்டேன், சார் யார் சார் பண்ண போகிறேன், நீங்களே மியூசிக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு பண்ண தெரியும், ஆனால் யாரும் என்னை அதை பண்ணு அப்படின்னு சொல்லலை. உண்மையாகவே அந்த ஒரு விஷயத்துக்காக நான் அதை ரொம்ப எஃபர்ட் போட்டு ஐ மேட் த சாங். அண்ட் சாங்குமே ரொம்ப நல்லா ரிசீவ் ஆச்சு. Behind Woods Gold Mike Music Awards 2024 title sponsor GT Holidays, South India's #1 travel brand மற்றும் வேலம்மாள் Nexus, dedicated to excellence. Supported by VVD, 80 years of legacy. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி மற்றும் மிசாஜ், your ultimate destination for perfect wedding suits. Powered by Sunland Refined Sunflower Oil, ஊட்ட சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Twin Birds leggings, wear it, feel it, love it. Air Fiber Broadband, all-in-one plans, Wi-Fi plus OTT plus IPTV. Tile partner Lakshmi Ceramics, ஏக்கச்சக்க collections, எல்லாமே ready stock. Co-presented by retail partner Darling Electronics, mobile மற்றும் furniture in 2025 trending deals. Education partner SI College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி, SI College of Arts and Science. ப்ராப்பர்ட்டி பார்ட்னர் மஞ்சு குரூப், ப்ராப்பர்ட்டினா மஞ்சு குரூப், ஈஸியாக வாங்கலாம், ராசியாகவும் இருக்கும். ரெஸ்டாரண்ட் பார்ட்னர் அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட், உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பிரியாணி பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி.